Hello everyone. In this video, we'll practically verify Thevenin's theorem by simulating in virtual labs. To verify this theorem, I am using PHET interactive simulations created by University of Colorado Boulder. The link is given in the description box. Now we'll look into the gist about the Thevenin's theorem. So Thevenin's theorem is an analytical method and this theorem is used to analyze the electric circuits. அதாவது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டாக இருந்தாலும் அந்த சர்க்கியூட்டை ஈக்குவலன்ட் சிம்பிள் சர்க்கியூட்டாக தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக மாற்றலாம். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த சர்க்கியூட்டை வந்து தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணி ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ்க்கு சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்படியே அக்ராஸாக ஒரு லோடுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த சிம்பிள் சர்க்கியூட். ஸோ லெட் அஸ் இமேஜின். ஸோ இப்போ நம்ம பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டாக இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன் இது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தா, யூ ஹாவ் மெனி ரெசிஸ்டர்ஸ் அண்ட் மோர் தேன் ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணி ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தா இந்த 40 ohms தான் லோட் ரெசிஸ்டர் RL அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ அந்த வோல்டேஜை நம்ம தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று பார்த்தா ஒரு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டருக்கு தெவெனின்ஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வோல்டேஜும் இந்த ரெசிஸ்டரும் இந்த லோடுக்கு அக்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த தெவெனின்ஸ் தியரம் நம்ம பண்ணுறதுக்கு we have certain rules. ஸோ அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Thevenin's theoremல we have to find out two notations. So one is V Thevenin and another one is R Thevenin. So to find out V Thevenin, first what we have to do is we have to remove the load resistor. So ஒரு சர்க்கியூட்டில் வந்து லோட் ரெசிஸ்டர் இருந்தால் ஸோ அந்த லோட் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஹாவ் எனி இன்டர்னல் ரெசிஸ்டன்சஸ் அசோசியேட்டட் வித் த சோர்ஸ் வோல்டேஜ் we can remove that also. So இப்போ இந்த சர்க்கியூட்டில் we have only the load resistor. So we have to remove this load resistor. So after removing we have to find out the Thevenin's voltage. So second step is to find out R Thevenin. So to find R Thevenin, what we have to do is we have to short all the voltage sources. Voltage source எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிடணும் அண்ட் அட் த சேம் டைம் கரண்ட் சோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ ஏன் இதை இந்த மாதிரி பண்ணுறோம்? why we are shorting all the voltages and we are open circuiting the current source? Because to analyze whatever electric circuit we have to make us ideal voltage source and ideal current source தான் நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக தான் நம்ம voltage source எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணுறோம், கரண்ட் சோர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஷார்ட்டான வோல்டேஜ் சோர்ஸ் அதில் யூ ஹாவ் டூ டெர்மினல்ஸ். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தா இது டெர்மினல் ஏ, இது டெர்மினல் பி. ஸோ இங்கே இருந்து we have to look in and we have to find out the Thevenin's resistance. So now we have obtained the V Thevenin and also R Thevenin. ஸோ இதை வச்சு நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அந்த சர்க்கியூட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண V Thevenin இருக்கும், R Thevenin இருக்கும், அதே சமயம் இந்த லோட் ரெசிஸ்டர் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது மூணை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் தெவெனின் சர்க்கியூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்க்கு ஒரு சிம்பிள் தெவெனின் சர்க்கியூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் நம்ம கரண்ட் வந்து அப்டைன் பண்ணணும். அதே சமயம் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் இருந்தது இல்லையா, ஸோ அதுலேயுமே கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் அப்ளை பண்ணி நம்ம கரண்ட் வேல்யூவை அப்டைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கரண்ட் வேல்யூவும் நம்மளுக்கு சேமாக இருக்கும், மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய தெவெனின்ஸ் தியரம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய எய்ம் அப்ஜெக்டிவை வந்து நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோலையும் நம்ம இதைத்தான் வந்து எப்படி சிமுலேட் பண்ணி இந்த PHET சிமுலேஷன் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸில் இது எப்படி நம்ம சிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க இதை இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சிமுலேஷன் பேஜ். ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். இது சர்க்கியூட் மோட், இது வந்து இந்த பேட்ரிஸ் இந்த மோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சர்க்கியூட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சர்டன் லேபிள்ஸ். ஸோ எலக்ட்ரான் மூமெண்ட்ஸ் வந்து இது காமிக்கும். கன்வென்ஷனல்னால் டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேபிள்ஸ். ஸோ இந்த லேபிள்ஸை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எல்லா காம்பனன்ட்ஸோட மென்ஷனிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் கிளிக் பண்ணாலுமே நம்மளுக்கு எல்லா காம்பனன்ட்ஸோடைய வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தா வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் சர்க்கியூட்ஸ் வந்து வெரிஃபை பண்ண முடியும்.
மல்டிமீட்டரோ ஓம் மீட்டரோ நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எந்த சர்க்யூட்ஸும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டர். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே டிஃபால்ட்டாக 10 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த எல்லோ ஹைலைட் கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம வேல்யூஸை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ வேரி பண்ணிக்கலாம் பாயிண்ட் வைஸும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டிக்ரிமெண்ட்டு, இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ஷனு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்சஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயம் இதை டெலீட் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இது எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் பேட்ரிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வயர்ஸ் இருக்குது. ஸோ எது எடுத்தாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் டேஷ் லைன்ஸ் தான் காமிக்கும். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து க்ரே கலராக மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம டில் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ பேட்ரி இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி டில் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ டில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ராப்பராக பொசிஷனிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொண்டு போய் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம்னா க்ரே கலர் வந்து காமிச்சிரும். சப்போஸ் நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோ வந்து கிடைக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு கனெக்ஷன் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிசர்ஸ் வந்துடும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சர்க்யூட்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேல்யூஸ் அகெயின் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் இந்த மாதிரி க்ரே கலர் டிஸ்டிங்விஷ்டாக காமிக்கும். இல்லைனா பிரேக் பாயிண்ட்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த சர்க்யூட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் யூஸ் யுவர் வே ஆஃப் பில்டிங் த சர்க்யூட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் த சர்க்யூட்ஸ். ஸோ we are making use of 10 ohm resistor, 20 ohm resistor, load resistor வந்து 40 ohm resistor. ஸோ இதுதான் நம்மளுடைய load resistor. இது வந்து 10 volt, இங்கே வந்து 20 volt. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டை பில்ட் பண்ணிடணும். ஸோ இந்த கரண்ட்டுக்கு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரண்ட் வந்து கொண்டு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி வயர்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் வேல நீங்கள் சர்க்யூட்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பில்ட் பண்ணதில் ஸோ த கரண்ட் இன்சைட் த சர்க்யூட் இஸ் 0.29. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட். ஸோ இப்போ நம்ம வந்து we are going to apply the Thevenin's theorem. ஸோ Thevenin's theorem அப்ளை பண்ணி சிம்பிளாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to find out VThevenin. ஸோ VThevenin find out பண்ணுறதுக்கு first step what we have to do is we have to remove the load resistor. So as I said earlier, we don't have any internal resistances. So we are going to remove only the load resistor. RL மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதே சர்க்யூட் தான் நான் இங்கே பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 10, 10, 20, 10 ohms, 20 ohms, 40 ohms, 10 voltage and 20 voltage. ஸோ இப்போ இந்த 40 ஓமை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜை நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் டெலீட் பண்ணுறேன். ஸோ இங்கேயுமே டெலீட் பண்ணுறேன். இப்போ வோல்டேஜை மெஷர் பண்ணணும். ஸோ வோல்ட் மீட்டர் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் கொண்டு போய் இந்த நாபில் ஜாயின் பண்ணுறேன். இந்த நெகட்டிவை வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். ஸோ நவ் see the voltage value is 13.33. So keep in mind the VThevenin voltage is 13.33. Okay, fine. So next we have to find out RThevenin. So RThevenin find out பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸ் வோல்டேஜ் அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் பண்ணிடணும், கரண்ட் சர்க்யூட் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜை நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வோல்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் earlier we don't have any multimeter or ohmmeter. So here we are going to apply the voltage and measure the current. So அந்த கரண்ட்டை வச்சு we are going to calculate the resistance. So we are going to apply the voltage. So to apply the voltage here we are going to apply 10 voltage. So now we can change the voltage to 10 voltage.
10 voltage apply பண்ணிட்டோம். So before that we have to check, so we are going to apply 10 voltage and we are going to measure the current. So current measure பண்றதுக்கு we are going to take this and we are going to place here. So let's break it till the current source. So I'm going to make use of a wire and then connect it. Yes. So now for 10 voltage, so here we are going to apply the voltage and we are going to measure the current. The current measured here is 1.5. This is for the applied voltage 10. So by applying Ohm's law, V is equal to IR, we can easily find out the resistance. So since we don't have a multimeter or ohm meter, you are going to apply the voltage, measure the current and then calculate the resistance. So now the current obtained is 1.5. Now just make use of the calculator and then determine the value. So 10 divided by 1.5. So the R Thevenin voltage, the R Thevenin is 6.6. So this is our R Thevenin, and as found earlier in previous case, the V Thevenin value is 13.3 volt, and now the R Thevenin answer is 6.66. So with this we are going to build the simple circuit, simple Thevenin circuit. So for the simple Thevenin circuit we need a battery and we need a resistor and also a load resistor. Just I am going to plunge it with the help of the wire. So and now we have to set the value. So this is B Thevenin. So what is B Thevenin? 13.3 voltage. So let's keep for 13.3 voltage. Yeah, it's fixed. And the resistance R Thevenin value is 6.66. So 6.6, and the load resistor value is 40 ohms. So yes, so now here we are going to measure the current across this. So for this we have to take and place the current. So let me break the wire. So now again we shall connect it. I have cut the connection and now again we shall, either you can use a wire or you can just connect it directly. So now we have obtained the answer, but anyway so yes, this is a simple circuit. So now look in, this is the complex circuit
and this is the simple circuit that we have applied Thevenin's theorem and found out the simple circuit. So see the value of current, it is 0.29, and by applying Thevenin's theorem in this simple circuit also we have found the value of 0.29. So both the current values are matching, and thus we have accomplished our objective and we have verified the Thevenin's theorem. So this is the way you can apply the Thevenin's theorem. The procedure is, first we have to find out VThevenin, second one is we have to find out RThevenin. To find VThevenin, we have to remove the load resistance and internal resistances associated with the voltage source. So second step is that we have to short all the voltages and open circuit all the current values. So just by obtaining VThevenin and RThevenin, we can build the circuit. ஸோ சர்க்கியூட் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கரண்ட் வேல்யூவும் ஆல்ரெடி இருந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டோட கரண்ட் வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தெவெனின்ஸ் தியரம்மை அப்ளை பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணுறது. ஸோ இந்த தெவெனின்ஸ் தியரம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் இட் இஸ் அப்ளைடு. ஸோ இந்த தெவெனின்ஸ் தியரம் வந்து ஏதாவது சேஞ்ச் இன் லோட் வோல்டேஜஸ் அதை நம்ம டிட்டர்மைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதை அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து we have to predict any load voltage variations. ஏதாவது லோட் ரெசிஸ்டன்ஸ்னால ஏதாவது அந்த வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து ஃபால்ட் டிடெக்ஷனில் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் டு ஃபைண்ட் ஏதாவது ஒரு ஃபால்ட் கரண்ட் இருந்தது, ஃபால்ட் அனலைஸ் பண்ணணும் பவர் சிஸ்டம்ஸ்லனா we can make use of this Thevenin circuit. ஸோ இது வந்து மேஜர் அப்ளிகேஷன்ஸ் இட் இஸ் ஃபவுண்ட் இன் பவர் சிஸ்டம்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we can see in domestic real to day to day life applicationsல நம்ம டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவர் வோல்டேஜ் இருந்ததுன்னா there is a ட்ரிப் ஆகுது. ஸோ that is also is one of the applications of Thevenin's theorem only. So whenever we are seeing an overload in voltage source, that of the domestic supply battery we can observe a dip in voltage. This is also a basic application of Thevenin's theorem. So these are few applications of Thevenin's theorem where you can use this theorem. So the link is given in description box. You can click over the link and you can use this interactive simulations. Thank you.